வணக்கம். ஃபோர்சஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல்லில் சேதமடைந்து காணப்படும் அங்கன்வாடி மைய கட்டடம். தினம்தோறும் குழந்தைகளை அச்சத்துடன் அனுப்புவதாக பெற்றோர்கள் வேதனை. ஆலங்குளம் பகுதியில் சுடுகாட்டிற்கு பாதை இல்லாததால் 70 ஆண்டுகளாக தொடரும் அவலம். இறந்த மூதாட்டியின் உடலை விளைநிலங்கள் வழியாக தூக்கி சென்ற கிராம மக்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கொரோனா காலத்தில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடையை மீண்டும் திறக்க எதிர்ப்பு. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை கைது செய்த போலீசார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் மாற்றுத்திறனாளி அக்காவுடன் வசித்து வரும் மூதாட்டி. உதவிக்கரம் நீட்டுமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை. தருமபுரி அருகே 4 வழி சாலை அமைக்கும் பணி மந்தமாக நடைபெறுவதாக புகார். சாலை அமைக்கும் பணியால் விபத்துகள் அதிகரித்தது குறித்து விவரிக்கும் இன்றைய செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அங்கன்வாடி மைய கட்டடம் சேதமடைந்து இருப்பதால் பெற்றோர்கள் அச்சத்துடன் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி வைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பாலகிருஷ்ணாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பூங்கொடை கிராமத்தில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தில் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். தற்பொழுது இந்த கட்டடம் சிதிலமடைந்து இடிந்து விடும் நிலையில் காணப்படுகிறது. இதனால் பெற்றோர்கள் தினம்தோறும் குழந்தைகளை பெரும் அச்சத்துடன் அங்கன்வாடி மையத்திற்கு அனுப்பி வைத்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டும் பெற்றோர்கள் சிதிலமடைந்துள்ள அங்கன்வாடி மையத்தை சீரமைத்து தருமாறு கோரிக்கையும் விடுத்துள்ளனர். ரொம்ப மோசமா இருக்கு. சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் உள்ள இருக்கிறாங்க. மழை பெஞ்சா சைட்ல ஃபுல்லா நிறைய பொத்துக்கிட்டு கல்லெல்லாம் கீழே விழுகுது. அப்ப அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு எப்படிங்க? அப்போ அந்த பால்வாடி சரி பண்ணி கொடுத்தா தானே பிள்ளைங்க யூஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஒரு கரண்ட் கிடையாது பால்வாடியில. பிள்ளைங்க எப்படி ஃபுல் டே இருப்பாங்க? அப்புறம் எப்படி அவங்க நம்பி பால்வாடிக்கு பிள்ளைகளை அனுப்புவாங்க? அதனால என்னன்னு கொஞ்சம் பார்த்து இது கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டுக்கிறோம். கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க பால்வாடியை. அப்பதான் பிள்ளைகள்லாம் வர முடியும். எல்லாம் நல்லா இருக்கும். ஆலங்குளம் பகுதியில் சுடுகாட்டுக்கு பாதை இல்லாததால் கிராம மக்கள் இறந்தவர்களின் உடல்களை விளைநிலங்கள் வழியாக தூக்கி சென்றனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் தெற்கு காவலார்குறிச்சி கிராமம் அமைந்துள்ளது. 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இந்த பகுதியில் இருந்து சுடுகாட்டிற்கு செல்ல பாதை இல்லை. இதனால் கிராம மக்கள் 70 ஆண்டுகளாக விளைநிலங்கள் வழியாக இறந்தவர்களின் உடல்களை சுடுகாட்டிற்கு கொண்டு சென்று இறுதி சடங்குகளை செய்து வந்தனர். இதுகுறித்து கிராம மக்கள் அளித்த தொடர் புகார்களின் விளைவாக ஆலங்குளம் தாசில்தார் சுடுகாட்டுக்கு பாதை அமைக்க உத்தரவிட்டார். இருப்பினும் இதற்கான பணிகள் தொடங்காத நிலையில் தெற்கு காவலார்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர் காலமானார். பாதை பிரச்சினைக்கு முடிவு கிடைக்கும் வரை மூதாட்டியின் உடலை எடுக்க மாட்டோம் என்று கிராம மக்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். இதனை அறிந்து அங்கு சென்ற தாசில்தார் மற்றும் போலீசார் மழை நின்ற பிறகு பாதை அமைக்கும் பணியை தொடங்கப்படும் என்று உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் மூதாட்டியின் உடலை வேறு வழியின்றி வயல்வெளி வழியாக சுடுகாட்டிற்கு எடுத்துச் சென்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே டாஸ்மாக் கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி அம்பேத்கர் தெருவில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடை கொரோனா ஊரடங்கு காலத்தில் மூடப்பட்டது. பொதுமக்களின் எதிர்ப்பை தொடர்ந்து இந்த பகுதியில் தற்பொழுது வரை டாஸ்மாக் கடை திறக்கப்படவில்லை. இந்நிலையில் அதே இடத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் கடையை மீண்டும் திறக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அம்பேத்கர் தெருவைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் சாலையில் கல்லை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் கடையை அமைப்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மற்றும் கோஷ்டி மோதல் ஏற்படும் என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். மேலும் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க அம்பேத்கர் தெருவில் போலீசார் குவிக்கப்பட்டனர். தடுத்து
நிறுத்து, தடுத்து நிறுத்து. சாராய கடையை தடுத்து நிறுத்து. கடை வேண்டாமே என்று சொல்லி மக்களை வாட்டி வதைக்கின்ற சிவகங்கையில் உள்ள பழமை வாய்ந்த கல்லூரியில் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. சிவகங்கையில் உள்ள மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரி 78 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. சிவகங்கையை ஆட்சி செய்த மன்னர் சண்முகராஜா 1947இல் இந்த கல்லூரியை தொடங்கினார். பின்னர் இக்கல்லூரி முழுவதுமாக அரசுடைமையாக்கப்பட்ட நிலையில் அங்கு தற்பொழுது 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மின் விளக்குகள் எரியாததால் இரவு நேரத்தில் கல்லூரி வளாகம் முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. காவலாளிகளும் பணியில் இல்லாததால் அங்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவி வருவதாக தெரிகிறது. எனவே பாதுகாப்பு மற்றும் மின்விளக்கு வசதி செய்து தருமாறு உயர்கல்வித்துறைக்கு மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாற்றுத்திறனாளி அக்காவுடன் தனியாக வசித்து வரும் மூதாட்டி பொருளாதார உதவிகளை செய்து தருமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வாணிகார் தெருவைச் சேர்ந்த மூதாட்டி மாது. இவரது சகோதரி சென்னி வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி. பெற்றோர் உயிரிழந்த பிறகு 30 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னியை அவரது சகோதரி கவனித்து வருகிறார். மாதுவின் கணவர் மற்றும் மகனும் அடுத்தடுத்து உயிரிழந்ததால் அவர் தனது சகோதரியுடன் சேர்ந்து வாழ்ந்து வருகிறார். வீடுகளில் பாத்திரம் தேய்ப்பதன் மூலம் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் வாழ்வாதாரத்தை நடத்தி வருகிறார்கள். எனவே தமிழக அரசு அல்லது சமூக ஆர்வலர்கள் உதவி செய்தால் எஞ்சிய காலத்தை நிம்மதியாக வாழ்வோம் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பார்த்துக்கிறேன், செஞ்சுக்கிறேன். எந்த அண்ணன் தம்பியும் இல்லை, எந்த அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, புருஷனும் இல்லை, யாருமே இல்லை சார். மகனும் இல்லை, யாருமே இல்லை. எல்லாம் இறந்துட்டாங்க. நாங்கள் தான் பார்த்துக்கிறோம், செஞ்சுக்கிறோம் சார். ஏதோ கவர்மெண்ட்ல ஏதோ உதவி பண்ணுங்க. அது ஏதோ கொஞ்சம் நாங்கள் ஏதோ சாப்பிட்டுக்குன்னு இப்போ ஆயிடுச்சு. 30 வருஷத்துக்கு ஆயிடுச்சு சார். நாங்கள் ரெண்டு பேர் தான் தனியாக்குறோம் சார். நாகர்கோவில் அருகே வீட்டின் முதல் தளத்திற்கு காட்டு மிலா வந்ததால் குடியிருப்பு வாசிகள் பீதியடைந்தனர். நாகர்கோவில் அடுத்த வெட்டூர்னிமடம் பள்ளிவிளை வனப்பகுதியில் யானை, சிறுத்தை, புலி, கரடி உள்ளிட்ட ஏராளமான விலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. அவ்வப்போது இந்த வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் வனவிலங்குகள் பொதுமக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியில் உலா வருவது வழக்கம். இந்நிலையில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு மிலா ஒன்று பள்ளிவிளை ரயில் நிலையம் சாலையில் உள்ள வீட்டின் முதல் தளத்திற்கு படிக்கட்டு வழியாக சென்றது. காட்டு மிலாவை பார்த்து அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். வனத்துறை அதிகாரிகளின் பிடியில் சிக்காமல் காட்டு மிலா நீண்ட நேரம் போக்கு காட்டியது. பின்னர் வனத்துறையினர் வலை வீசி காட்டு மிலாவை பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விடுவித்தனர். வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளில் வராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு பள்ளிவிளை பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்கிறோம். ஓட்டன்சத்திரம் பகுதியில் சின்ன வெங்காயம் மற்றும் புகையிலை செடிகள் மழையில் சேதமடைந்ததால் விவசாயிகள் அறுவடை செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான முத்துநாயக்கன்பட்டி, குளிப்பட்டி, வெரியப்பூர், மூனூர் உள்ளிட்ட இடங்களில் சின்ன வெங்காயம் மற்றும் புகையிலை செடிகள் பல 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஒட்டன்சத்திரம் பகுதியில் பெய்த கனமழையால் சின்ன வெங்காய செடிகள் வேரோடு அழுகியுள்ளன. இதேபோன்று விவசாயிகள் காய வைத்திருந்த புகையிலை செடிகளும் மழையில் சேதமடைந்ததால் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளியில் இருந்த சாதி அடையாளங்களை மாணவர்களை வைத்தே அழிக்க வைத்த தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே 3 நாட்களுக்கு முன்பு பள்ளி மாணவன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் தொடர்புடைய 2 சிறுவர்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் இந்த வழக்கை SC/ST ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்நிலையில் ஸ்ரீவைகுண்டம் குமரகுருபரர் சுவாமிகள் மேல்நிலைப் பள்ளியில் சாதிய தீண்டாமை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மாணவர்களிடம் பெயிண்ட் டப்பாவை வழங்கி பள்ளியின் சுவர்களில் இருந்த சாதி அடையாளங்கள் மற்றும் வாசகங்களை அழிக்க வைத்தார். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே பருவம் தவறி பெய்த கனமழையால் பருத்தி பயிர்கள் சேதமடைந்தன. திருவாரூர் மாவட்டம் தேவங்குடி, அரிச்சபுரம், பருத்திக்கோட்டை, வெள்ளக்குடி, சித்தாம்பூர் உள்ளிட்ட கிராமங்களில் சம்பா தாளடி அறுவடை நிறைவடைந்ததை தொடர்ந்து விவசாயிகள் பருத்தி செடிகளை நடவு செய்தனர். இந்நிலையில் நீடாமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் சுமார் 500 ஏக்கர் பருத்தி பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தன. எனவே பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்குமாறு வேளாண் துறைக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டில் சாலையில் கிடந்த தங்க நகையை காவல்துறையில் ஒப்படைத்த சுமை தூக்கும் தொழிலாளிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. கிருஷ்ணம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரபா என்பவர் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்பொழுது மழை பெய்ததால் பிரபா வேகமாக பயணித்த நிலையில் அவரது மணி பர்ஸ் சாலையில் தவறி விழுந்துள்ளது. அப்பொழுது வைராபாளையம் பகுதியில் சுமை தூக்கும் பணியில் ஈடுபட்ட செல்வம் என்பவர் மணி பர்ஸையும் அதிலிருந்த தங்க நகையையும் மீட்டு ஈரோடு எஸ்பி அலுவலகத்தில் ஒப்படைத்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள காரமடை அரங்கநாதர் திருக்கோவில் மாசிமக திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டத்தில் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேரில் எழுந்தருளிய அரங்கநாதர் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தேர் திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் தேரோட்டத்தை முன்னிட்டு காரமடை பகுதியில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் கோவிலில் மாசிமக விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பட்ட திருத்தலமாக விளங்கும் இக்கோவிலில் மாசிமக விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு விழாவையொட்டி தீர்த்தகிரீஸ்வரர் மற்றும் வடிவாம்பிகை அம்பாளுடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. சுவாமியின் வீதி உலாவிற்கு பிறகு கோவில் கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். வத்தலக்குண்டு பகுதியில் நடைபெற்ற போட்டியில் கிடாய்கள் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்டதை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பகுதியில் தென் மாவட்ட அளவிலான மாபெரும் கிடாமுட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் பங்கேற்க திண்டுக்கல் மட்டுமின்றி தேனி, மதுரை, சிவகங்கை, திருச்சி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 90க்கும் மேற்பட்ட ஆட்டு கிடாய்கள் அழைத்து வரப்பட்டன. வயது மற்றும் எடை அடிப்படையில் கிடாய்கள் களமிறக்கப்பட்டன. 12, 13, 4 பால் மாறிக்கப்பா 5 கிடாரி இப்ராஹிம் சார் மல்ல பிரதேச தேவாலயம் ஏஎஸ்பி சரி கிடா உள்ள கொண்டு வாங்க வாங்கி உள்ள வாங்க கம்பியா உள்ள இங்க போய் வாங்க பாஸ்டர் பேர் கிடா கொண்டு வாங்க தயவு செய்து நடுவு வேற யாரும் உள்ள கிடக்கு 56 59 தள்ளி நில்லுங்க இது என்ன தள்ளி நில்லுங்க 2 பேர் தான் வரணும் இல்ல கிடா தள்ளி நடக்குங்க. 60 முட்டுகளுக்கு மேல் முட்டியும் களத்தில் நின்ற 2 கிடாய்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற கிடாய்களின் உரிமையாளர்களுக்கு கட்டில், பீரோ உள்ளிட்ட பொருட்கள் பரிசளிக்கப்பட்டன. ஜோலார்பேட்டை அருகே எருதுவிடும் விழாவில் முதலிடம் பிடித்த காளைக்கு 1,11,000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் குன்னத்தூர் கிராமத்தில் எருதுவிடும் விழா நடைபெற்றது.
இந்த போட்டியில் வெளி மாவட்டங்கள் மற்றும் ஆந்திரா, கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக களமிறக்கப்பட்டன. குறைந்த நேரத்தில் இலக்கை அடைந்த காளைகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து முதலிடம் பிடித்த காளைக்கு 1,11,000, இரண்டாம் இடம் பிடித்த காளைக்கு 77,000 ரூபாயும், மூன்றாம் இடம் பிடித்த காளைக்கு 55,000 ரூபாயும் ரொக்க பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் இந்த எருது விடும் விழாவை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான கிராம மக்கள் பார்த்து ரசித்தனர். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை வலியுறுத்தி தருமபுரியில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி தருமபுரியில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற தலைப்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதனை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரசு கலைக்கல்லூரியில் தொடங்கிய இப்போட்டி ஆட்சியர் அலுவலகம், செந்தில் நகர், நெசவாளர் காலனி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நிறைவடைந்தது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. Hello?